கேரளாவில் தொடங்கிய தென்மேற்கு பருவமழை தமிழகத்திலும் தொடங்கி இருக்கிறதா இந்திய வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கக்கூடிய நிலையில மத்திய மேற்கு அண்ட் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய வங்கக்கடல் பகுதியில ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி 27ஆம் தேதி உருவாகக்கூடும்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. வழக்கமா ஜூன் 1ஆம் தேதி கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும். ஆனா இந்த ஆண்டு 8 நாட்கள் முன்னதாகவே, அதாவது மே 24ஆம் தேதியே கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கி இருக்கு. 2009ஆம் ஆண்டு மே 23ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்கி இருந்ததற்கு பிறகாக இந்த ஆண்டு மே 24ஆம் தேதியே கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கி இருக்கு. தென்மேற்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த இந்தியாவில் கிட்டத்தட்ட 75% இதுல கிடைக்கும் அப்படின்னும், இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை இயல்பை விட அதிகமா இருக்கும் அப்படின்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் சொல்லி இருக்கிறாங்க. 53 ஆண்டுகளுக்கு பிறகு மகாராஷ்டிராவில் முன்னதாகவே தென்மேற்கு பருவமழை தொடங்கி இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. இயல்பா ஜூன் 10ஆம் தேதி வாக்குல தான் மும்பையில பருவமழை துவங்கும். ஆனா இந்த ஆண்டு 2 வாரங்களுக்கு முன்னதாகவே துவங்கி இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. கேரளாவில் துவங்கின 2 நாட்கள்ல மும்பை வரைக்கும் துவங்குவது கடந்த 53 ஆண்டுகள்ல இல்லாத வேகம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. தமிழகத்தை பொறுத்தவரையில வரக்கூடிய நாட்கள்ல எந்தெந்த மாவட்டங்களுக்கு என்னென்ன அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். மே 27 மற்றும் 28 ஆகிய தேதிகள்ல நீலகிரி மற்றும் கோவை மலைப்பகுதிகளுக்கு மிக கனமழை முதல் கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. திருப்பூர், திண்டுக்கல், விருதுநகர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி பகுதிகளுக்கு கனமழைக்கான எல்லோ அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி மே 29 மற்றும் 30 ஆகிய தேதிகளில் நீலகிரி, தென்காசி, கோவை, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மலைப்பகுதிகளுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. தேனி, திருப்பூர், திண்டுக்கல் பகுதிகளுக்கு கனமழைக்கான எல்லோ அலர்ட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு. வரும் நாட்கள்ல சென்னை மற்றும் புறநகர பகுதிகளை பொறுத்த வரைக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டத்தோடு காணப்படும் அப்படின்னும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. கடந்த 24 மணி நேரத்திற்கான மழை நிலவரம் என்னன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழகத்துல ஒரு சில இடங்கள்ல மழை பெய்திருக்கு. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மிக லேசான மழை பதிவாகி இருக்கு. நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், தென்காசி, தேனி, திண்டுக்கல், திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல பெரும்பாலான இடங்கள்ல மழை பெய்திருக்கு. ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கும் நீலகிரியில அநேக இடங்கள்ல கன முதல் மிக கனமழையும், ஒரு சில இடங்கள்ல அதி கனமழையும் பெய்திருக்கு. கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகளில் ஒரு சில இடங்கள்ல கன முதல் மிக கனமழையும், ஒரு சில இடங்கள்ல அதி கனமழையும் பெஞ்சிருக்கு. தென்மேற்கு பருவமழை தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில அடுத்த 7 நாட்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை என்னன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி 27ஆம் தேதி உருவாகக்கூடும்னு சொல்லப்பட்டிருக்கு. மே 27 மற்றும் 28 ஆகிய தேதிகளில் தமிழகத்தின் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஒரு சில இடங்கள்ல கன முதல் மிக கனமழையும், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, திருநெல்வேலி அண்ட் கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல கனமழையும் பெய்ய வாய்ப்பு இருக்கு. மே 29 மற்றும் 30 ஆகிய தேதிகள்ல தமிழகத்தின் கோயம்புத்தூர் மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களினுடைய ஒரு சில இடங்கள்ல கன முதல் மிக கனமழையும், திருப்பூர், தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களுடைய ஒரு சில இடங்கள்ல கனமழையும் பெய்ய வாய்ப்பு இருக்கு. மே 31 மற்றும் ஜூன் 1 ஆகிய தேதிகளில் தமிழகத்தின் ஒரு சில இடங்களையும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் தென்மேற்கு பருவமழை தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில மீனவர்களுக்கான எச்சரிக்கை என்னன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். மே 26 முதல் 30ஆம் தேதி வரை தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல், வங்காளக்கடல், அரபிக்கடல், அந்தமான் கடல் பகுதிகள், வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகள் காற்றின் வேகம் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துல இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ மேற்குறிப்பிட்ட நாட்கள்ல மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம்னு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.